வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இப்போ நம்ம நாட்டை மட்டும் இல்லாமல் உலகமே பார்த்தீங்கன்னா பதறக்கூடிய ஒரு சம்பவம் தான் அகமதாபாத் ஏர் இண்டியா ஃப்ளைட் ஆக்சிடென்ட். இந்த ஒரு விபத்து அப்படின்றது நடந்தது பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதில் எல்லாருமே கிட்டத்தட்ட 242 பேரில் 241 பேர் இறந்துட்டாங்க அப்படின்றது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா மாறி இருக்கு. இந்த விபத்துக்கு காரணம் என்ன அப்படின்றது தான் இப்போ எல்லாரோட கேள்வியாமே இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நிறைய எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 7878 போயிங் ரக விமானத்தில் 2 இன்ஜின் இருக்கும். அதாவது ட்வின் இன்ஜின் சொல்லக்கூடிய இன்ஜின்ஸ் இருக்கும். அந்த இன்ஜின்ஸ் செயலிழந்ததுனால தான் இந்த ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், இந்த ஒரு ஃப்ளைட்டில் அதிகப்படியான ஃபியூயல் எரிவாயு இருந்தது அப்படின்றதுமே மிக முக்கியமான காரணம் இதில் எல்லாருமே இறந்திருக்கக்கூடியதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரி, எதுக்காக இந்த ஃப்ளைட்ல அதிகப்படியான ஃபியூயல் இருக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரலாம். ஸோ இந்த 7878 அப்படின்னு சொல்லக்கூடிய போயிங் ரக விமானம் இப்போ விபத்துக்குள்ளாயிருக்கக்கூடிய இந்த விமானத்தோட தன்மைகள்லாம் என்ன, எதனால இந்த ஒரு ஃப்ளைட்ல அதிகப்படியான ஃபியூயல்ஸ் இருந்தது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் அண்ட் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சம்பவத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இது இன்ஃபோ 366. இப்போ விபத்துக்குள்ளாயிருக்கக்கூடிய 7878 போயிங் ரக விமானம் என்ன தன்மைகளை கொண்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 787 போயிங் ரக விமானத்தில் பல வேரியன்ஸ் இருக்கு. இப்போ விபத்துக்குள்ளாயிருக்கக்கூடிய இந்த விமானம் அப்படின்றது மிட் சைஸை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விமானத்தோட 50% பாகங்கள் அப்படின்றது கார்பன் ஃபைபர் இன்ஃபோஸ்டு பாலிமர் பொருட்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதை எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃப்ளைட்டோட வெயிட்டை கம்மியாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஃபியூயல் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கணும் அப்படின்ற, அதாவது அதிகப்படியான ஃபியூயல்ஸை எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சப்ஸ்டன்ஸ்னால, அதாவது மெட்டீரியல்ஸ்னால இந்த ஒரு ஃப்ளைட்டை பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டோட பாகங்களை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளைட்டோட வெயிட்ல 50% ஃபியூயல் தான் இருக்கு அப்படின்னுமே சொல்லப்படுது. 9 மணி நேரம் ட்ராவல் அப்படின்றதுனால இப்போ விபத்துக்குள்ளான ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபியூயல்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் எல்லாருமே உயிரிழக்கிறதுக்கு கூடிய காரணங்கள்ல மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இந்த ஒரு ஃபியூயல் அப்படின்றது ஈஸியாக பொதுவாகவே ஃபியூயல் அப்படின்னா தீப்பற்றக்கூடிய தன்மை கொண்டது தான். ஆனால் இந்த ஃபியூயல் இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடியது இன்னுமுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக பரவக்கூடிய தன்மை கொண்டதுனால அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே உடல் கருகி உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற சோகமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதை தாண்டி இதில் இன்னொரு காரணங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த ஃப்ளைட்டோட ட்வின் இன்ஜின் பார்த்தீங்கன்னா செயலிழந்துடுச்சு. அதுதான் இந்த ஒரு விபத்துக்கு இன்னொரு முக்கியமான காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டில் அந்த பிளாக் பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் உண்மையாவே இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு என்ன காரணம், ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸா இல்ல மேனுவல் இஷ்யூஸா அப்படின்றதெல்லாம் தெரிய வரும். இந்த ஒரு ஃப்ளைட்ல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய விண்டோஸ் அப்படின்றது வழக்கமா இருக்கக்கூடிய ஃப்ளைட்ஸை விட பெருசா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கு ஸ்கையோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே அமேசிங்கா இருக்கணும், அவங்களோட வியூ ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு ஃப்ளைட்ல இருக்கக்கூடிய ஜன்னல்கள்லாம் ரொம்ப பெருசா இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு ஜன்னல்ல எலக்ட்ரானிக் டிம்மிங் ஃபெசிலிட்டிஸ்மே இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா கிளாரை பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபெசிலிட்டி கம்மி பண்ணும். அதனால இன்னுமே பேசஞ்சர்ஸ்க்கு அந்த ஒரு ஸ்கை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப அமேசிங்கா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த 7878 போயிங் ரக விமானத்தை 2009 தான் லான்ச் பண்ணி அந்த ஒரு டிராவலை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த டைப் ஆஃப் விமானங்களை நம்ம மட்டும் இல்லை, அதாவது நம்ம ஏர் இந்தியா மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ், அமெரிக்கன் ஏர்லைன்ஸ், ஜப்பான் ஏர்லைன்ஸ், கத்தார் ஏர்லைன்ஸ், இத்தோப்பியன் ஏர்லைன்ஸ் அப்படின்னு பல நாடுகளிலுமே இந்த ஒரு டைப் ஆஃப் விமானங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஃப்ளைட்ல 7879 78710 அப்படின்னு பல வெரைட்டிஸுமே இருக்கு, அதாவது வேரியன்ஸுமே இருக்குன்னு சொல்றாங்க. இது எல்லாத்துலயுமே சீட்டிங் ஃபெசிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா வேரி ஆகுது. மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே சிமிலரா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதை தாண்டி 17,350 நாட்டிக்கல் மைல்ஸ் ஒரே ஸ்ட்ரெச்ல டிராவல் பண்ணக்கூடிய தன்மையுடையது தான் இந்த 787 போயிங் ரக விமானம் அப்படின்னும், அதாவது 13,530 கிலோமீட்டரை ஒரே ஸ்ட்ரெச்ல இந்த ரக விமானத்தால டிராவல் பண்ண முடியும். அதனால தான் இவ்வளோ ஃபியூயல்ஸ்
வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரக விமானங்களுக்கு தேவைப்படுது, அந்த ஒரு விமானத்தில் அந்த ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு டைப் ஆஃப் விமானம் வந்து என்ன மாதிரி தன்மைகள் கொண்டது, இதுக்கு எதுக்காக இவ்வளோ ஃபியூயல்ஸ் வந்து அது கேரி பண்ணிக்கிட்டு போகுது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 787 போயிங் ரக விமானத்தோட தன்மைகளாக இருக்குது. எதுக்காக இவ்வளோ வந்து ஃபியூயலை இந்த ஒரு விமானம் கேரி பண்ணிட்டு போயிருக்கு அப்படின்றதுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.